அவங்கள பாதுகாத்து வருகிறாங்க. அம்மா எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா மாதிரி யாரும் பெரியவங்க இல்லை, ரொம்ப பெரியவங்கெல்லாம் இல்லை. அதனால் உங்களுக்காகவும் நன்றி. இருந்தாலும் வயதில் மூத்தவங்க இருக்கிறது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அம்மாக்காக, சித்திக்காக, அம்மா, பாட்டிம்மா, சிஸ்டருக்காக, எல்லாருக்காக பின்னாடி அம்மா இருக்காங்க, எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்லேயும் கூட இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுறது வந்து இன்றைக்கி என்னுடைய இதில் வந்தது. சீட்டு என்னோடய மடியில் விழப்பட்டது எதிர்பாராத விதமாக. அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த மற்ற எல்லா நாட்களை காட்டிலும் இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள். அதனால் வந்து நிஜமாகவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏசப்பா, நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்தேன். மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து வருவாங்களே, இந்த வருடம் முழுவதுக்கும் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தும் இருந்தேன். அதே நேரத்தில் நிறைய நான் ஜெபித்தேன். ஆண்டவர் சரியான வார்த்தை எல்லாருக்கும் வேண்டிய வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு வாங்கின ஒரு வசனம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இதை வாக்குத்தத்தமாக தரப்போகிறார். இந்த வருடம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக தரப்போகிறார். செப்பனியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான். செப்பனியா 3:15. செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஓகே, இந்த ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த கடைசி பகுதிக்கு நான் ஒரே ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தீமையை பார்த்துருக்கோம். போன வருஷத்தில் நிறைய தீமை, நிறைய கஷ்டத்தை நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள், சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. யாருமே சொல்ல முடியாது எனக்கு ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பலவீனங்கள், சொல்லிகிட்டே போகலாம். அப்படி நிறைய வந்துச்சு. நிறைய தீமை நிறைய வந்துச்சு. இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இனி தீங்கை காணாதிருப்பாய். நம்ம ஒவ்வொருவருக்கும் இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த நம்ம கண்களால் கூட நம்ம இதை பார்க்க போகிறதில்ல. இந்த தீங்கு இந்த வருஷத்தில் ஒரு தீங்கும் நம்மளை நெருங்காது. ஆமென். ஓகே, சரி. இந்த அதுக்கு முன்னாடி வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகுறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். சரி, இந்த வசனத்தில் பார்த்தோம்னா இதை வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஒரு 4 பகுதியாக இந்த வசனத்தை பிரிக்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். முதலாவதாக கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். நம்ம எல்லாருடைய ஆக்கினைகளை ஆண்டவர் அகற்றினார். சரி, ஆக்கினை அப்படின்னா என்னன்னா, நமக்கு வர வேண்டிய தண்டனை, நமக்கு வர வேண்டிய பனிஷ்மெண்ட் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றினார். 2வது, சத்துருக்களை விலக்கினார். நிறைய சத்துருக்கள்னால் லிட்ரலாக நேருக்கு நேராக வந்து சண்டை போடுறவங்க இல்லை. அப்படி ஒரு சில நேரங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். நிறைய பேர் நிறைய எதிர்க்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஒரு சில நேரம் நமக்கு பின்னாடி இருந்து கூட நிறைய பேர் வேலை செஞ்சுருக்கலாம். அல்லது சாத்தான்குள்ளே
நமக்கு பின்பதாக இருந்து நிறைய காரியங்களை செஞ்சுருக்கலாம். உன் சத்துருக்களை ஆண்டவர் விலக்கினேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய சத்துருக்கள் யாரெல்லாம் நமக்கு சத்துருக்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நம்மளேருந்து ஆண்டவர் விலக்கினார். உன் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இத்தனை நாள் பாடுகள் பிரச்சனைகள் இதுதான் நம்மளுடைய நடுவில் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்தோன்னா உன் நடுவிலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். நம்மளுடைய நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நம்ம தீங்கை காண போகிறதே இல்லை. சரி, ஒரு சில பைபிள்லேருந்து ஒரு சில சம்பவங்களை நான் சொல்லி கொஞ்சம் நான் அதை விளக்க நான் யோசித்தேன். முதலாவதாக, உன் ஆக்கினைகளை அகற்றினார், உன் சத்துருக்களை விலக்கினார். ஆக்கினை அப்படின்னா பனிஷ்மெண்ட்டு சொன்னேன், நமக்கு வர வேண்டிய தண்டனை அல்லது பாடுகள் பிரச்சனைகள் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்களேன். அப்படி என்ன வர வேண்டி இருந்துச்சோ அவைகள் எல்லாம் வச்சியும் ஆண்டவர் நம்மளிருந்து விலக்கினார். எஸ்தரோட புஸ்தகத்துக்கு போவோம். எஸ்தர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்தருடைய புஸ்தகத்தை பற்றி. எஸ்தர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அதுக்கு முன்பதாய் மொர்தகாய்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அரண்மனை அகஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறவராக இருந்தார். அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமானை ராஜா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருந்தார். அப்போ ராஜாவுடைய கட்டளையே என்னவா இருந்துச்சுன்னா ஆமான் வரும்போது அவனை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கட்டளையே அகாஸ்வேரு ராஜா கொடுத்துருந்தார். அப்போ இந்த மொர்தெகாய் மட்டும் அவருக்கு இந்த மனுஷங்களை வணங்குறது அல்லது அவங்கள புகழ்ந்து பேசுகிறதோ அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணணும்னு சொல்லி அவர் நினைக்க மாட்டார். அதனால் என்ன பண்ணார், அவன் வரும்போதெல்லாம் இவர் கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த ஆமான் என்ன பண்ணுறான், இவன் இப்படியே இருக்கானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜா கிட்ட சொல்கிறாரு. ராஜா கிட்ட 2வது வசனத்தில் 3ஆம் அதிகாரம், ஆகையால் ராஜாவின் அரண்மனையில் வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜ கட்டளையாக இருந்தது. ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ராஜா கட்டளையாகவே இருந்துச்சு. ஆனால் மொர்தெகாய் அதை செய்யவே இல்லை. அது செய்யாததுனால இவனுக்கு அந்த மொர்தெகாய் மேலே ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, எப்படியாச்சும் இவனை நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காரு. அப்போ ராஜாக்கிட்டேயும் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவன் மட்டும் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு ஜனம் இருக்கிறாங்க. அந்த ஜனம் எப்படிப்பட்டவர்கள்னா அவங்க மட்டும் ஒரு வித்தியாசமான ஜனமாக இருக்கிறாங்க. எல்லாரும் வணங்குறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜனம் மற்றும் யாரையும் வணங்குறதே இல்லை, விகற்பமாக இருக்கிறாங்க. 8வது வசனத்தில் பாருங்கள், 3வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்கள் இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டும். ஸோ இப்போ இவன் திட்டம் திட்டுறான். மொர்தெகாய் மேலே இருக்கிற கோபம், மொர்தெகாயை அழிக்கணும். மொர்தெகாய் அழிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி அவன் திட்டம் தீட்டிகிட்டு இருந்தான். அப்போ கட்டளையும் வாங்கி ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி அவங்கள அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கட்டளை வாங்கிட்டு முத்திரையும் வச்சிடுறாங்க. வாங்கிட்டு அவங்க சரியாக பார்த்தோன்னா அதில் 13வது வசனத்தில் பாருங்கள், ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. ஸோ அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே இந்த ஒரே நாளில் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் அழிச்சிடணும்னு சொல்லி கட்டளையும் போஸ்ட்மேன், இந்த காலத்தில் போஸ்ட்மேன் இருக்க மாதிரி அஞ்சல்காரங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. இப்போ எப்படி சமயம் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ
இந்த ஆமானும் எப்படி பழி வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கார். அப்போ அதுக்கிடையில் ஒரு காரியம் நடக்குது. ஒரு நாள் 2 காவலாளிகள் வந்து ராஜாவுக்கு மேலே கை போடுறதுக்காக அவங்க காரியங்களை செஞ்சிட்ருக்காங்க. அது மொர்தெகாய்க்கு தெரிய வர அதை ராஜா அறிவிக்கிறாங்க. அதை அறிவித்தோடனே அதை கேன்சல் பண்ணிட்டு அவங்க 2 பேர்த்தையும் சிறையில் போட்டுருந்தாங்க. இப்போ இந்த காரியம் நடந்திருக்கு. ஆமான்னு ஒரு பக்கம் அவன் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசித்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது ஒரு நாள் என்னாச்சு, ஒரு நல்ல இரவு பொழுது. ஆனால் பார்த்தோம்னா ராஜாவுக்கு தூக்கமே வரலை. ஏன்னா மொர்தெகாய்க்காக எல்லாரும் நிம்மதியாக தூங்குறாங்க, ஆனால் ராஜாவுக்கு மட்டும் தூக்கமே வரலை. ஏன்னா மொர்தெகாய்க்காக ஆண்டவர் அவனுக்கு தூக்கமே வராமல் பண்ணியிருந்தார். என்ன நடந்துச்சுன்னா, அன்று ராத்திரியிலே 6ஆம் அதிகாரம், அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருந்த நடபடி புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்போ தூக்கமே வரல ராஜாவுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி நடபடிகள் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வாங்க. அவங்க காலவர்த்தமானங்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க, என்னென்ன நடந்துச்சோ அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் ராஜாவுக்கு வாசிக்கிறாங்க. அப்போ வாசிக்கும்போது கரெக்டாக அது வருது. மொர்தெகாய் வந்து எப்படி அவரை காப்பாற்றினார்னு சொல்லி அந்த சம்பவம் வாசிக்கப்படுது. அதை கேட்டோடனே ராஜா கேட்குறாரு, இதுக்காக மொர்தெகாய்க்கு ஏதாச்சும் செய்யப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இல்லை, ஒன்றுமே செய்யப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் ராஜா வந்து மனசில் பிளான் பண்ணிகிட்ருக்கார், என்ன பண்ணலாம், அவருக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அதே நேரம் ஆமானும் வரான், சத்ருவாகி ஆமானும் வரான். அவன் என்ன பண்ணிட்டு வரான், தூக்கு மர கயிறை ரெடி பண்ணிவிட்டு எப்படியாச்சும் மொர்தெகாய் அதில் போடணும்னு அவன் ஒரு சைடு பிளான் பண்ணிட்டு வரான். இதை நினச்சிட்டு இருக்கும்போது ராஜா கேட்குற, திடீர்னு ஏதோ ஒரு சத்தம். என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதோ ஆமான் வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமான் வந்ததும் ராஜா கேட்ட முதல் கேள்வி ஆமான் கிட்ட கேட்குறாரு, ராஜா கனம் பண்ணுற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, ராஜா எனக்கு தான் செய்ய போகிறார், என்னை விட்டு வேறு யாருக்கு செய்ய முடியும், நான் தான். ஏன்னா அவர் தான் உயர்த்தி வச்சிருக்கிறாரு, ராஜாவே உயர்த்தி வச்சிருக்காரு இந்த மொர்தெகாயை, என்னை விட்டு வேறு யாருக்கு கனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான். 6வது வசனத்தில் பாருங்கள். ஆமான் அதுக்கு முன்னாடி ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, அதுக்கு மேலே 4வது வசனம், ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே, அதுக்கு மேலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறாங்க. 4வது வசனம், ஆமான் தான் செய்த தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்கு தூக்கு போட வேண்டுமென்று ராஜாவின் இடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையில் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்திலே யார் என்று கேட்டார். என்ன ஒரு டைமிங் பார்த்தீங்களா, செமையான டைமிங் இல்லையா? இவன் வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு தூக்கு மரத்தையும் ரெடி பண்ணிட்டான், வந்துட்டு ராஜா கிட்ட சொல்ல வரான். அதே நேரம் ராஜாவும் நினைக்கிறார், இந்த மனுஷனுக்கு ஏதாச்சும் காணாம பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ கேட்கும்போது ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதுவும் ஆமான் முற்றத்திலே நிற்கிறார் என்றார்கள். ராஜா அவனை உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, அவர் கேட்டதும் அவருக்கு உடனே நினைப்பு, ராஜா என்ன தான் கனம் பண்ண போகிற, என்னை விட்டு வேறு யாரை கனம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாரு. என்னென்னலாம் பண்ணணும், அவருக்கு என்னென்னலாம் ஆசையோ அதையெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ராஜா உடுத்திக்கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உழவும்படி செய்து, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அவருக்கு என்னென்னலாம் ஆசையாக இருந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடலாம். இப்படி தான் செய்யணும், எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு
அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். அப்படி பார்த்தீங்களா, அவனுக்கு விரோதமாக தூக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே போல் யூத ஜனங்கள் எல்லாருக்கும் நாள் குறிக்கப்பட்டுருச்சு. அந்த டேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டேட்டில் எல்லாரையும் கொல்லணுன்ற நாளும் எழுதிட்டாங்க. ராஜா எழுதி முத்திரையும் வச்சாச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்களா, அவருக்கு விரோதமாக எழுதப்பட்ட என்ன பனிஷ்மெண்ட்டோ அல்லது என்ன தண்டனை அவங்க வச்சுருந்தாங்களோ அதை எல்லாம் வச்சும் தேவன் மாற்றினார். அன்று ஒரே ராத்திரியில் ராஜாக்கு அன்னைக்கு தூக்கம் வரலை. தூக்கம் வராமல் அவர் இருக்கிற அந்த ஒரே ராத்திரியில் எல்லா சூழ்நிலையும் தலைகீழாக தேவன் மாற்றி போட்டார். அதே போல் இந்த இரவு கூட நமக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுகிற ஒரு இறைவா அமைவதாக இயேசுவின் நாமத்தில். நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட என்ன கட்டளையாக வேணால் இருக்கலாம், அல்லது நமக்கு விரோதமாக சொல்லப்பட்ட என்ன வார்த்தையாக வேணால் இருக்கலாம். அந்த ஒரே ராத்திரியில் ஆண்டவரால் மாற்ற முடியும்னா, மொர்தெகாய்க்கு யூத ஜனங்கள் எல்லாருக்கும் மாற்ற முடியும்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரால் மாற்ற முடியும். இந்த ஒரு இரவு, ஒரு நிமிஷம் போதும், ஒரு செகண்ட் போதும் ஆண்டவருக்கு. ஒரு ஹோல் நைட்டு கூட வேணும்னு இல்லை, ஒரு செகண்ட் போதும். ஆண்டவர் நினைச்சாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்கினை என்ன தீர்ப்பு நமக்கு எழுதப்பட்டிருக்கோ, என்ன பனிஷ்மெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, என்ன வேணால் இருக்கலாம். நமக்கு விரோதமாக சட்டம் எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது நமக்கு விரோதமாக தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கலாம். என்னவா வேணால் இருக்கட்டும், அதை எல்லாம் வச்சு மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா மறுபடியும் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, அதெல்லாம் வச்சு அகற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஒரே ராத்திரியில், இந்த ஒரே இரவு வேளையில் நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எந்த வார்த்தையாக இருந்தாலும், அல்லது நமக்கு விரோதமாக சொல்லப்பட்ட எந்த வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவாராக. ஆமென். ஓகே, அடுத்தது உன் சத்துருக்களை விலக்கினார். ஓகே, இந்த மொர்தெகாயோட ஸ்டோரி இதோட முடியல. என்னாச்சு, அதே மேன்மை ராஜா ஆமான் என்னென்னலாம் சொன்னானோ அதை எல்லாம் வச்சியும் ஆமானாலேயே, இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணவன். அதே போல் தான் சத்ரு தான் ஆமான். யூதர்களுக்கு சத்ரு, மொர்தெகாய்க்கு சத்ரு பல திட்டங்களை தீட்டினான். எல்லாரையும் அழிக்கணும்னு நினச்சான் ஒரே நாளில். அந்த ஒரே நாளில் எல்லாரையும் அழிக்கணும்னு நினச்சான். ஒரு பெரிய தூக்கு மரம், 50 முழ உயரமுள்ள தூக்கு மரம். அந்த தூக்கு மரத்தில் யார் தொங்கினாங்க கடைசியா? ஆமானே தொங்கினான். நமக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவர்கள் அதிலே அகப்படுவார்களாக. சத்ரு ஒருவேளை நமக்கு விரோதமாக பிளான் பண்ணியிருக்கலாம். அந்த பிளானில் அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு நம்ம சொல்ல வேணாம், நம்ம ஏன் சொல்லணும். சத்துருக்களை ஸ்நேகிங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவங்களையும் ஆண்டவர் ரசிக்கட்டும். நான் சொல்கிறேன், ஒருவேளை சாத்தான் நமக்கு விரோதமாக என்னென்ன பிளான்ஸை உருவாக்கி இருக்கானோ அதை எல்லாவற்றையும் தேவன் இந்த ராத்திரியில் மாற்றி போடுவாராக. அடுத்து பார்த்தோம்னா, இந்த மொர்தெகாய் பின்னாடி வசனங்களை நம்ம வாசித்தோம்னா, இந்த ஆமான் கடைசியாக இந்த ஆமானே அந்த தூக்கு மரத்தில் தொங்குறது நம்ம வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அதனால் நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு நான் போகலை. ஸோ ஆண்டவர் நம்முடைய ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சத்துருக்கள் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறாரோ அவர்கள் எல்லாரையும் நம்மை விட்டு ஆண்டவர் அகற்றி இருக்கிறார், நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். நம்மக்கிட்ட நெருங்காதபடி ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். அவங்க என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் நமக்கு விரோதமாக அவங்க செஞ்சாங்களோ அந்த பிளான்ஸை எல்லாம் தவிடுபடியாக்கி ஆண்டவர் போடுவாராக. அடுத்தது, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவர் அந்த நம்மளுடைய பனிஷ்மெண்ட்டை எல்லாம் மாற்றினது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சத்துருக்களை எல்லாரையும் நம்மளை விட்டு விலக்கி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இத்தனை நாளும் நம்ம சத்துருக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஏன்னா அதில் வசனம் அப்படி தான் இருக்குது, சத்துருக்கள் நம்மளை விட்டு விலக்கினார் அப்படின்னா நம்ம பக்கத்தில் தான் அவங்க இருந்திருக்காங்க சத்துருக்கள், அதனால தான் விலக்கணும், இல்லைன்னா ஏன் விலக்கணும்? அந்த சத்துருக்களை நம்மை விட்டு ஆண்டவர் விலக்கி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார்.
ஸோ அவங்கள எல்லாம் விலக்கிட்டு அவரும் நம்மளை விட்டு விலகி போகலை. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம நடுவில் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை போன வருடத்துல எல்லாம் நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு வேளை அப்படி நம்ம நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கலாம். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய நேரங்களில் நம்ம பயப்படுவோம், ஆண்டவர் நிஜமாக நம்மளை விட்டு விலகி இருக்க மாட்டார். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம அப்படி பயப்படுவோம், ஒருவேளை ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் ஒருவேளை என்னை விட்டு தூரம் போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம அப்படி நினச்சிருக்கிறது உண்டு. ஆனால் இந்த வருடத்தில் நம்ம எல்லாரும் நம்மளுடைய கண்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் நம்ம கூடயே இருக்கிறத நம்ம இந்த நாட்களில் இந்த வருடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்படி கூட இருக்கிறவர் என்னென்னலாம் நம்ம செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கூட இருக்கும்போதே நம்ம முதல் காரியம், நம்ம எதற்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வசனத்தில் நம்ம வேதாகமத்தில் 325 தடவை அந்த வார்த்தை இருக்குது. நம்ம பயப்படணும்னு பயப்படாதுன்ற வார்த்தை 365 தடவை இருக்குது. ஒரு நாளும் நம்ம என்னென்னத்துக்கெல்லாம் பயம் வருமோ அந்த எல்லாம் வச்சிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்குது. அந்த எல்லாவற்றுக்கும் நம்ம பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிற தெய்வமாய், நம்மளை பராமரிக்கிற தெய்வமாய், நம்மளை வழிநடத்துகிற தெய்வமாய் நம்மோடு கூடவே ஆண்டவர் இருக்கிறார். நம்ம ஒரு சில வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 46:5. சங்கீதம் 46 சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. நம்மளை அந்த இடத்துல வச்சுப்போம். நம்ம தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார், நம்ம அசைக்கப்படுவதில்லை. இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருக்கு, கர்த்தரை இந்த வலது பாசத்தில் இருக்கிறதால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறதையும் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையை கண்டும் நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையும் நம்ம அசைக்க போகிறதும் கிடையாது. ஒரு சில நேரம் காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது நிறைய நேரங்களில் நம்ம பயந்துக்கிறதான சூழ்நிலைகள்லாம் வரும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கூட நம்ம அசைக்கப்பட போகிறதே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகாத தெய்வமாய், நம்மோடு கூட இருக்கிற தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்க போகிறது. இந்த வருடமெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவதாக. இதை பார்த்தோன்னா அவருடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கும்போது நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்மளால் கடந்து வர முடியும். அது என்ன சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்போது அவங்க செங்கடலை கடந்து வந்தாங்க. பெரிய சமுத்திரம், பெரிய சமுத்திரம். நான் இது நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சில் நான் சொல்லியிருக்கேன். கடல்னால் ரொம்ப ஆழமானது. அப்போ 2000, 3000, 4000, 5000 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழத்தில் இருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன். நான் எனக்கு தெரியாது நிஜமாக, ஆனால் கண்டிப்பாக இருக்கும். பல 1000 கிலோமீட்டர் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம ஹில்ஸ் போகும்போது, கோத்தகிரி போகும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கடல் மட்டத்துக்கு மேல் 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ கடல் மட்டத்துக்கு மேலே, அப்போ கீழே போனோம்னா இன்னும் அதை விட ஆழம். அப்போ அந்த சமுத்திரம் எவ்வளவு ஆழமாக இருக்கும். இப்போ அந்த சமுத்திரம் அவ்வளோ ஒரு ஆழமான சமுத்திரம். அந்த ரெட் சீ கடக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன மழை வந்துச்சுனாலே, இப்போ நம்ம வர வெளியில் பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தா ஒரு ஏரி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ காலம் நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ சின்ன மழை வந்தோடனே தண்ணி நிறையா வந்துச்சு. அப்போ அந்த கடல் ஒரு குறிப்பிட்ட ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது. அப்போ இப்போ ஒரு மழை வெள்ளம் வந்துச்சுனாலே அது பயங்கர வேகமாக வரும், நிறைய தண்ணீர் வரும், நம்ம அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது.
ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்கள் அதை கடந்து வராங்க. கிட்ட வரும்போது பார்த்தோம்னா அவங்க வராங்க, முன்னாடி பார்த்தா பெரிய சமுத்திரம், பின்னாடி பார்த்தா சேனை, பெரிய சேனை ரதங்களோடும் குதிரைகளோடும் அவங்க வர்றாங்க. அப்போ ஜனங்கள் கூட கேட்டாங்க, வழியில் நான் எங்களை கொண்டு போடுறதுக்காக இங்கே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கூட ஜனங்கள் நிறைய இடத்துல கேட்டாங்க. ஆண்டவர் அற்புதமாக அவங்கள வழி நடத்தி வந்தார். அவர் பிரசன்னம் அவங்களோட கூடவே இருந்துச்சு. காலையில் மேக ஸ்தம்பமாக இருந்தார், இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். ஆண்டவர் அவங்களோடு கூடவே நடந்து வந்தார். முக்கியமாக இந்த சமுத்திரத்தை கடக்கும்போது பார்த்தோம்னா மோசே அந்த கோலை நீட்டினதும் அந்த பெரிய சமுத்திரம் அத்தனை ஆழம் 2000-3000 கிலோமீட்டர் உள்ள அந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்துச்சு. அற்புதமாக அவங்க நடந்து வந்தாங்க. அந்த பிள்ளைங்க கூட நம்ம கற்பனையாக நினச்சி பார்ப்போம், அந்த பிள்ளைங்க கூட மீனெல்லாம் தொட்டு விளையாண்டுருப்பாங்க, பெரிய பெரிய வேலெல்லாம் பார்த்துருப்பாங்க, என்னென்ன கடலில் என்னென்ன சீ அனிமல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து ரசித்து வந்திருப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நடத்தி வந்தார். அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கிறது. நம்ம இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், வருஷத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்த போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததா கடைசியா, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அப்படி அந்த இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம நிறைய தீங்கை பார்த்துருக்குறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள், சொல்லவே முடியாத பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். பலவீனங்கள் ஒரு பக்கம், இந்த போன வருஷத்துடைய எண்டை பார்த்துருப்போமான்னு கூட நிறைய நேரங்களில் நம்ம யோசிச்சிருப்போம். அல்லது புதிய வருடத்தை நம்ம பார்ப்போமா அப்படின்னு கூட நிறைய நேரங்களில் நம்ம யோசிச்சிருப்போம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள், சொல்லவே முடியாத மாதிரி பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனைகள். ஐசக் எடுத்தால் ஹோம்ஒர்க் எழுதுறது ஒரு பிரச்சனை, காலேஜ் போகிறவங்களுக்கு பார்த்தா அசைன்மெண்ட் செய்கிறது ஒரு பிரச்சனை, அம்மாமார்களுக்கெல்லாம் காலையில் என்ன சமைக்கிறது, 3 நேரம் என்ன சமைக்கங்கிறது ஒரு பிரச்சனை. இப்படி நிறைய ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு பிரச்சனை. பெரிய அம்மாமாரெலாம் ஐயோ இவங்களெல்லாம் எப்படி வச்சு காலம் தள்ள போகிறோமோ அப்படின்னு சொல்லி அவங்களாம் அவர் நினைப்பாங்க. இப்படி ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள். ஆனால் எல்லா பிரச்சனையிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கார். இந்த தீங்கை எல்லாம் வச்சும் ஆண்டவர் நம்மளிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தீங்கை என்னென்ன தீங்கை நம்ம கண்ட வாரத்தில் நம்ம பார்த்தோமோ அந்த தீமை எல்லாம் வச்சியும் ஆண்டவர் நம்மளிருந்து விலக்கினார். இனி என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி தீங்கை காண போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இனிமேட்டு தீங்கை பார்க்க போகிறதே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மாத்திரம்தான். அதுலேயே அதில் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, இனி தீங்கை நம்ம காண போகிறது இல்லை. ஏன்னா அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை எதிரிகள் நமக்கு அல்லது நமக்கு தீமையான காரியங்களை நமக்கு செய்ய பிளான் பண்ணி இருந்தால் கூட ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதே போல் தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய சகோதரர்களே செஞ்சாங்க. அவருக்கு குழியில் போட்டாங்க. ஆக்சுவலி கொல்லணும்னு நினச்சாங்க. அப்புறம் ஒரு சகோதரன் இல்லை வேண்டாம், அவனோட ரத்தப்பழி நம்ம மேலே சுமர வேண்டாம், அதனால் குழியில் போட்டுடலாம். நாங்கள் இன்னொரு சகோதரன் இல்லை விற்று போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தீமை தான் செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியாக அது நன்மையாக மாறுச்சு. ஆதியாகமம் 50:20 பார்த்தோன்னா அவரே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 50:20 நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை தீமை ஏதாச்சும் நடக்கிற மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது வேறு. அதே போல் போன வருடத்தில் நம்ம என்னென்ன எல்லாம் இழந்திருந்தோமோ
அதையெல்லாம் வச்சு மீண்டும் நமக்கு தரப்போகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். யோவேல் பார்த்தோம்னா யோவேலில் 2:25 யோவேல் 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஒருவேளை போன வருஷத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கலாம், நிறைய இழப்புகள் வந்திருக்கலாம், நிறைய சோதனைகள் பாடுகள் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஒருவேளை அந்த வெட்டுக்கிளி எப்படி இதையெல்லாம் அரைச்சி போடுமோ அதே போல் நம்முடைய குடும்பத்தை அரைச்சி போட்டிருக்கலாம், அல்லது குடும்ப சமாதானத்தை சாத்தான் அரைச்சி போட்டிருக்கலாம், அல்லது மற்றவர்கள் யாராச்சும் அழிச்சு போட்டிருக்கலாம். அந்த பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஒருவேளை அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருந்தா கூட ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம ஒருவேளை சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நம்மளுடைய பலனை கூட நம்ம இழந்திருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம போன வருஷத்தில் எப்படியெல்லாம் நம்ம கடந்து வந்தோம், என்னென்னத்தையெல்லாம் நம்ம இழந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவைகள் எல்லாம் வச்சும் திரும்ப தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அது என்ன வேணா இருக்கலாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவையில் எல்லாம் வச்சியும் திரும்ப தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். ஓகே, அந்த வசனத்தில் இன்னும் நம்ம வாசித்தோம்னா செப்பனியா அதுக்கு கீழே நம்ம வாசித்தோம்னா அந்நாளிலே எருசலேமை பார்த்து 16 அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்று சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஏற்கனவே முன்னாடி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருந்துச்சு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், அவர் ரட்சிப்பார். நம்ம என்ன சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் நம்மளை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். நம்முடைய பேரில் சந்தோஷமாக இருப்பார், நம்மோடு கூட அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மளோடு கூட அமர்ந்திருப்பார். உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நம்மளை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா நம்ம அவரோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அவர் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். அது இன்னும் கீழே வசனம் பார்த்தோம்னா நிறையா இந்த அதிகாரத்திலே நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் இருந்தது நான் பார்த்தேன். 19 பார்த்தோம்னா, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக்கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஒருவேளை நம்மளும் வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்திருந்தா ஆண்டவர் நம்மளைய கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். இன்னும் கீழே பார்த்தோம்னா இன்னும் இந்த அதிகாரமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக்கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நம்முடைய ஆக்கினைகளை எல்லாம் அவர் மாற்றி நம்மளுடைய சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கி நம்மோடு கூட இருந்து தீமையை காணாதபடி நம்ம செய்கிற தேவன் நம்மளைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கூட ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய இந்த வருடமெல்லாம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் அம்மா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் விழுந்த தண்டனை எல்லாம் கர்த்தாவே, எங்கள் மேல் இருந்த ஆக்கினை எல்லாம், எங்கள் மேல் எழுதப்பட்ட தீர்ப்புகளை எல்லாம்,
எங்கள் மேல் சொல்லப்பட்ட வார்த்தைகள், எங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் கர்த்தாவே நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் கர்த்தாவே நீங்கள் கேன்சல் பண்ணினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் கர்த்தாவே நீங்கள் கேன்சல் பண்ணினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை சத்துருக்களை எல்லாம் கர்த்தாவே எங்களிலிருந்து நீங்கள் விலக்கி போட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் நீங்கள் வாசமாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் நடக்கிற பாதையிலெல்லாம் கர்த்தாவே நீர் எங்களோடு நடக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து நீர் எங்களோடு கூட நடக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் போகிற இடம் எல்லாம் நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கடந்து வர போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க, நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வாக்குக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த வருடம் எல்லாம் கர்த்தாவே நாங்கள் நன்மையை மாத்திரம் காண போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம்மா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த இந்த வாக்குக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் வாக்கு தத்தம் பண்ணினவர் அப்பா. வாக்கு மாறாத தேவன் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படி வாக்கு தத்தங்கள் எல்லாம் சுவாமி ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தாவே இந்த வருடத்தில் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேற போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் பயப்பட தேவையில்லைப்பா. நாங்கள் அஞ்சி நிற்க தேவையில்லை சுவாமி. நாங்கள் கலங்கி நிற்க தேவையில்லைப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அப்பா நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட போகிறதில்லப்பா. எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. இந்த வருடம் எப்படி இருக்குமோ என்று நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல சுவாமி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்கள் நடுவில் நீங்கள் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு நாளும் கர்த்தாவே நாங்கள் அனுபவிக்க அதை நாங்கள் எங்கள் கண்களால் நாங்கள் காணவும் ஆண்டவரே நாங்கள் அதை உணரவும் தேவன் எங்களுடைய மனக்கண்களை திறந்தருவீர்கள் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க ஒரு நாளும் உம்முடைய பாதத்தண்டையில் காத்திருக்கிறவர்களாய் எங்களை நீங்கள் மாற்றி எழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளும் சுவாமி உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்கிறவர்களாக, உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக, உம்முடைய பாதத்தண்டையில் நாங்கள் காத்திருக்கிறவர்களாக எங்களை நீங்கள் மாற்றி எழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கம்பீரித்து களிக்கூற தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரமா ராஜா எங்களை பிரியப்படும்படியாய் நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்த போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் தொடர்ந்து எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய காலங்கள் எல்லாம் நம்முடைய கரத்தில் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வருடத்தை ஆண்டவரே உம்முடைய பாதத்தண்டையில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. தேவன் வழி நடத்துங்கப்பா. உம்முடைய சித்தத்திற்காக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சித்தத்துக்காக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சித்தம் ஆண்டவரே எங்களுடைய இஷ்டம் ஒரு நாள் வெளிப்படாதபடி, எங்களுடைய சுயம் ஒரு நாள் வெளிப்படாதபடி தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே ஜெப நிலையில் இருப்போம். சிஸ்டர் ரேச்சல் சில ஜெபத்துக்குள்ளாய் நம்மளை நடத்துவார். நம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா.
சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே. நீங்கள் சர்வ ஜீவ